ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம நிலா பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. தன்னோட சர்டிபிகேட்லாம் கிடைக்க போகுது. சர்டிபிகேட் வந்த உடனே நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அவ்வப்போது நம்ம சோழனும் வந்து பாத்தீங்கன்னா, நிலாவ ஏதாச்சும் ஃப்ளோட் பண்ணி எப்படியாச்சும் இந்த பக்கத்துல இழுத்துறணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. இது நிலாவுக்கு நல்லாவே புரியுது. டைரக்ட்டாவே "நீ வந்து இப்ப என்ன செய்ய விரும்புற?" அப்படிங்கிற மாதிரி கேள்வியே கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் சுதாரிச்சுக்கிறாப்ல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க மெக்கானிக் ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, வானதி வராங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சேரனுக்கு கல்யாணம் நின்னு போச்சு இல்லையா? அத விசாரிக்கிறதுக்காக தான் வராங்க. அது மட்டும் இல்ல, எனக்கும் இதுல ஒரு சுயநலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே உன்னோட சோழன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயி அவங்களும் உங்க வீட்ல தான் இருக்கிறாங்க. இப்ப உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயி 2 பொண்ணுங்க வீட்ல இருந்தா, என் வீட்ல ஈஸியாவே மனசு மாறிடுவாங்கல்ல. நம்ம கல்யாணமும் நடந்துரும்ல அப்படின்னு ரொம்பவுமே சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிற நம்ம பாண்டியன், "உண்மையாலுமே நீ என் வீட்ல வந்து வாழுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ இப்பவே கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. உன் பின்னாடியே வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "அப்படின்னா நீ எங்க அண்ணன் சேரன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்ல வந்து வாழ்றியா?" அப்படின்னு கேட்ட உடனே நம்ம வானதிக்கு பயங்கரமா கோபம் வந்து, சும்மா கையில இருந்த முறுக்கு பாக்கெட்டையே மூஞ்சில அடிச்சுட்டு அங்கருந்து இனிமேக்கு உன் மூஞ்சிலயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு கோவமா கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா இங்க வீட்டுக்கு சேரன் வீட்டுக்கு தான் வராங்க. சேரன் வீட்ல எல்லாருமே சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்திருக்கிறாங்க. அங்க வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பல்லவனுக்கும், சோழனுக்கும் பயங்கரமான சிரிப்பு. நம்ம நிலாவும் சிரிப்ப அடக்க முடியாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க வந்து பாண்டியன திட்டுன்னு திட்டிப்புட்டு, அங்க இருந்தும் கோவமா வானதி கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.